ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாய் இன்ஃபோ மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா எம்இயில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உற்பத்தி பொறியியல்னு சொன்னாங்க. இந்த உற்பத்தி பொறியியல் மூலமாக நமக்கு என்ன யூஸ்ஃபுல்னு தானே கேட்குறீங்க. அதாவது இந்த உற்பத்தி பொறியியல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கற்றுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு சாதாரண பொருட்களாக இருக்கட்டும், ஒரு சின்ன கைபேசியாக இருக்கட்டும், அல்லது பெரிய ஏதோ ஒரு மிஷினரியாக இருக்கட்டும், ஒரு வாகனங்களாக இருக்கட்டும், இல்லை உதிரிபாதங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருட்களாலும் இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் தான் அது சந்தைக்கு வரும், அது மார்க்கெட்டிங் வரும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வாங்குவோம். இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்க்கு எப்படி ஒர்க் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசைன் இன்ஜினியரிங் டிசைன் பண்ணி கொடுத்த பிறகு அந்த பொருளை எந்த மூலதன பொருட்களை கொண்டு நம்ம தயாரிக்கலாம், அந்த பொருட்கள் மூலிமா என்னென்ன யூஸ்ஃபுல் இருக்குது, அந்த பொருட்களை எந்த மெட்டீரியல் கொண்டு தயாரித்தா அது ரொம்ப நாள் நீடிக்கும், அதாவது கம்மியான பொருளாதாரத்தில் அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறது எப்படி, குறைந்த நேரத்திலையும் அந்த பொருட்களை நம்ம எப்படி உற்பத்தி செய்யலாம், அதற்கு எந்தெந்த மிஷினரியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் ஓரியன்டான சில மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதாவது நம்ம இரும்பை உருக்கி அது நம்ம ஒரு பொருள், நமக்கு தேவையான எந்த ஒரு பொருளும் அந்த பொருளோட ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்து பார்த்தீங்களா. அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்போ ஒரு கத்தி நமக்கு தேவைன்னா ஒரு கத்தி ஷேப்பில் மணலில் நம்ம ஒரு அச்சு உருவாக்கி அதில் உருக்கிய இரும்போ அல்லது அலுமினியத்தையோ எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அதில் அதை ஊற்றி அது மூலிமா நமக்கு அந்த கத்தியோட அச்சு கிடைக்கிற மூலிமா அந்த கத்தியை நம்ம கொண்டு வரோம் பார்த்தீங்களா. இதுலேயே அட்வான்ஸ் இன்ஜினியரிங்கும் யூஸ் பண்ணி இதில் பொருட்களை நம்ம எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரில் கற்றுக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தோட உதிரி பாகங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு மிஷினாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருட்களாக இருக்கட்டும், ஒரு பாத்திரங்களாக இருக்கட்டும், ஒரு மண்டங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருட்கள்னாலும் இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இவர் உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் தாங்க அது பயன்பாட்டுக்கு வரும். இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் அவர் நிறைய மெட்டீரியலோட தன்மைகள் என்ன, நான் மெட்டீரியலோட தன்மைகள் என்ன, எந்த பொருட்களை எவ்வளோ டிகிரி செல்சியஸில் உருக்கிறப்போ அது அதோடைய உருகு நிலைக்கு செல்லும், அந்த பொருட்களை கொண்டு நம்ம எந்த அச்சில் ஊற்றி எந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கலாம், அதுக்குண்டான காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நர்லிங், த்ரெட்டிங், கிரைண்டிங், கிரில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கட்டிங், வெல்டிங், இந்த மாதிரி மெஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் தான் யூஸ் பண்ணி அந்த பொருட்களை உற்பத்தி செய்வாங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இன்னொரு பொருள் அது உருக்கி அதனுடைய உருகுநிலைக்கு வந்த பிறகு அந்த பொருளை ஒரு அச்சில் ஊற்றி அந்த பொருள் நமக்கு தேவையான ஷேப், எந்த ஒரு பொருளோட ஷேப் நமக்கு தேவையோ அந்த பொருளோட ஷேப் அந்த ஒரு மணல் பரப்பில் ஏற்படுத்தி அது மூலிமா அந்த இரும்பு உருக்கி ஊற்றுறது மூலிமா நமக்கு தேவையான அச்சு கிடைக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட வேலை. இது மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட்டும் மீதியாகும், குறைந்த செலவில் நிறைய பொருட்களையும் உற்பத்தி பண்ணலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உண்மையாக ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிற கோர்ஸ்னே சொல்லலாம். இது படிக்கிறது மூலிமா நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கும் போகலாம். இந்த கோர்ஸ் தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வித் ஸ்காலர்ஷிப்போட. இதை பற்றி மேலும் தகவல் உங்களுக்கு தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.